தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக வேண்டும் என சபரிமலை சாமி தரிசனம். தாவேகா சேலம் கிழக்கு மாவட்டம் பெத்தநாயகன் பாளையம் நகர பொருளாளர் பிரசன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வராக வேண்டும் என்று சபரிமலை சாமி தரிசனம். மன்னர்களை உனக்கு காட்ட வரனா மிஸ் பண்ணிட்டனே. ஜனநாயக படத்தில் நடிக்க நிறைய முயற்சி செய்தேன். அந்த இயக்குனரை பார்த்து வாய்ப்பு கொடுங்கன்னு என கேட்டேன். விஜயின் கடைசி படம் இது. கூட்டத்தில் நிற்பது மாதிரியாவது ஒரு காட்சி வையுங்கள் என கேட்டேன். அவர் சரி என சொல்லி எனக்கு ஒரு கதாபாத்திரம் ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் வேறு ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதால் நடிக்க முடியாமல் மிஸ் செய்து விட்டேன். வருத்தமாக இருக்கிறது. இப்படிக்கு நடிகர் முனிஷ்காந்த். கொடி பறக்குதா? தாவேகாவில் இணைந்த பின் அதிமுக கொடியை கழற்றிவிட்டு தாவேகா கொடியை தனது காரில் மாட்டிய செங்கோட்டையன். டிக்கெட் சோல்ட் அவுட். மலேசியாவில் 87,000 பேர் அமரும் இடவசதி கொண்ட மைதானத்தில் அடுத்த மாதம் நடைபெறுகிற விஜயின் ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்பனையானதாக படக்குழு தகவல். ரூபாய் 500 கோடி வருவாயை தூக்கி எறிந்தவர். ஆண்டிற்கு ரூபாய் 500 கோடி வருவாயை தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்காக சேவையாற்ற வந்துள்ளார் விஜய். தாவேகாவின் வெற்றியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என செங்கோட்டையன் பேட்டி. அனுமதி மறுப்பு. புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி விஜயில் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பு. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருந்து மக்கள் அதிக அளவு திரண்டால் கரூர் போன்ற அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதி தாவேகாவுக்கு அனுமதி மறுத்த போலீஸ். சோல்ட் அவுட். டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் பிக்கி ஜிலிஸ் மைதானத்தில் நடைபெற்றுள்ள விஜயின் ஜனநாயக பட இசை வெளியீட்டு விழா சுமார் 87,000 பேர் அமரும் இடவசதி கொண்ட மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்த்ததாக படக்குழு தகவல். முக்கிய திரைப்பிரபலங்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட பாடகர்கள் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளனர்.